ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பு வரல, இப்பதான் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தர் வேலை வாய்ப்பு. நேர்காணல் மட்டும்தான் உங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க, எக்ஸாமே கிடையாது. இந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சீங்கன்னா உடனே எடுப்பாங்க. ஏன்னா எலெக்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி தகுதி நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்ல. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,900. இது அரசு வேலை, இது நிரந்தரமான பணி. ஸோ சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,900. உங்களுக்கு பேசிக்கான சம்பளம், இது இல்லாத அலவன்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 வந்துடும். இதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டு உள்ள போயிட்டீங்களா, உங்களுடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடும். விண்ணப்பித்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வேலை வருது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாது. இப்போதான் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடுறோம். இது மாதிரி பயனுள்ள தகவலை ஒன்று தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோவா பார்க்கலாம். ஜாப் நேம் பார்த்தீங்கன்னா நில அளவை மற்றும் பதிவேடு துறை அரியலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. மற்ற மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் நில அளவை பதிவேடு துறையில வந்து பார்த்தீங்கன்னா துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உங்களுக்கு எழுத்தர் பணியிடம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. 5/2/2026 வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, யாருக்குமே தெரியல. ஸோ அரியலூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. 9/3/2026 மாலை 5:45 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9/2/2026 முதல் 9/3/2026, அதாவது எஸ்டர்டே தான் ஸ்டார்ட் ஆகிக்குது. ஊதியம் உங்களுக்கு 15,900 58,500 வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கா இருக்கும். உங்களுக்கு 1/7/2025 படி வயசு ஜென்ரல் கேட்டகரி 18 30, பிசி எம்பிசி டிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 32 வயது மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் கொரோனா காரணத்தினால இருந்திருந்தாலோ இல்ல வேற காரணத்துக்காக இருந்திருந்தாலோ அப்பா அம்மா 2 பேருமே இல்லாத வாரிசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருவாங்க. தமிழ் உங்களுக்கு நல்லா எழுதப்படி தெரிஞ்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பற்ற நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு விண்ணப்ப லாஸ்ட் டேட் 9/3/2026. எங்க அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கணும், உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடு துறை, முதல் தளம் அறைய 119, மாவட்ட ஆட்சியர் வளாகம் அரியலூர். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணலாம். உங்களை எப்படி செலக்ஷன் பண்றாங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு புக் கொடுத்து வாசி சொல்லுவாங்க, அடுத்து எழுத சொல்லுவாங்க. அதில் நீங்க ரெண்டுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மார்க் எடுத்தீங்களா அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:5ங்கிற விகிதத்துல உங்களுக்கு நேர்முக தேர்வு கூப்பிடுவாங்க சொல்லி கொடுத்துறாங்க. திறனறி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு குறித்த விவரம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நில அளவை அலுவலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிபந்தனை என்ன கொடுத்திருக்காங்க, விண்ணப்பத்தார கல்வி தகுதி இருப்பிடம் சாதி சான்றிதழ் முன்னுரிமை இது அடிப்படையில் தான் நியமிக்கப்படும் சொல்லி. வயது பொறுத்த வரைக்கும் 1/7/2025 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இனச்சுழற்சி வயது கல்வி இது அடிப்படையில் இனம் போதிய தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இனச்சுழற்சி இல்லாத கல்வி வேற ஏதாவது காரணத்துக்காக விண்ணப்பிச்சிருந்தாலும் மாற்றி நிராகரிக்கப்படும். அரியலூர் மாவட்டத்துல வசிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். அரசு விதிகள் படி இனச்சுழற்சி முறையை பின்பற்றணும்னு சொல்லி கொடுத்துருங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 9/3/2026 மாலை 5:45 அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு தகுதி உள்ள விண்ணப்பத்தாருக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். பதிவுறு எழுத்தாளருக்கான விண்ணப்பப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட நில அளவை பதிவேடு துறையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த அலுவலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதோட மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2 இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பூர்த்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எலிஜிபிளா இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறட்டும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய சேனல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.